இன்றைக்கான கான்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்இடி சர்க்யூட்டில் அதில் சீரிஸாக கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக கால்குலேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ப்ராக்டிக்கலாகவும் ஒரு பிரெட் போர்ட் மூலமாக எல்இடி ரெசிஸ்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, அங்கே எல்இடிக்கு அக்ராஸாக எவ்வளோ ட்ராப் இருக்குது, அந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு எல்இடி சர்க்யூட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எல்இடி எடுத்திங்கன்னா, ஒரு எல்இடின்றது அதோட வோல்டேஜ் ட்ராப் வந்து பார்க்கும்போது ஐடியலாக கிட்டத்தட்ட அதுக்கு 1.2 வோல்ட் வந்து இருக்கும். ஓகே, ஜென்ரிக்காக நம்ம எடுக்கும்போது 1.2 வோல்ட் வந்து ட்ராப் இருக்கும். ஐடியலாக நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக ஒரு எல்இடியை பொறுத்து அதோட வோல்டேஜ் ட்ராப் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட சர்க்யூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்இடியோட வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோனா, நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். 1.8 வோல்ட் ட்ராப்பு. ஸோ இந்த இடத்துல எனக்கு 1.8 வோல்ட் ட்ராப் நடந்தால் மட்டும்தான் இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகி நமக்கு இது வழியாக கரண்ட் ஃப்ளோவே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டர் கால்குலேஷனை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். அந்த மெத்தடாலஜி, அந்த அனாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரெசிஸ்டர் கால்குலேஷனை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, நடுவில் பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, சின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏலேருந்து சிக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர். எனக்கு இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு தெரியல. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏலேருந்து சியில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 100 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டேன். அதில் பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த டோட்டல் சென்டிமீட்டர், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர். இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோமோ இதே மாதிரியான கால்குலேஷன் தான் நம்ம இந்த ரெசிஸ்டர் கால்குலேஷன்லையும் நம்ம இந்த சர்க்யூட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணமோ இதே மாதிரி தான் எல்இடி சர்க்யூட்டில் உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிஸ்டர் வேல்யூ, இதுதான் இந்த ஏன்ற பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு எல்இடி, இது பி பாயிண்ட்டு. ஸோ இதை நம்ம கிரவுண்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து நமக்கு சி பாயிண்ட்டு. இப்போது நான் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணுறோம், 9 வோல்ட் பேட்டரி. இதுவும் கிரவுண்டு. இந்த கிரவுண்டு எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ வந்து இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து இந்த சின்ற பாயிண்ட்டோட வோல்டேஜ் எவ்வளோனா, ஏக்கும் சிக்கும் உள்ள வோல்டேஜ் எவ்வளோ? 9 வோல்ட். அதாவது இதுக்கான வோல்டேஜ் ட்ராப். அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எல்இடிக்கு கால்குலேட் பண்ண அந்த வோல்டேஜ் வந்து 1.8 வோல்ட். பிக்கும் சிக்கும் உள்ள அந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்ட். ஸோ அப்போது இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏக்கும் பிக்கும் உள்ள அந்த அக்ராஸ் வோல்டேஜ். ஸோ அப்போது 9 வோல்ட் மைனஸ் 1.8 வோல்ட். இது ரெண்டுத்தையும் நமக்கு மைனஸ் பண்ணோன்னா சப்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் வரும்? 7.2 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் அக்ராஸாக எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னா 7.2 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 7.2 வோல்ட் வந்து எனக்கு இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். நமக்கு தேவை என்ன? இந்த ரெசிஸ்டர் வேல்யூ. நமக்கு ஆல்ரெடி ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன? ஓம்ஸோட ஃபார்முலா வந்து V = I × R. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு வோல்டேஜ் என்னன்றது தெரியும், ரெசிஸ்டர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு அந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து அங்கே 10 மில்லியம்ஸ் வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கணும். 10 மில்லியம்ஸ் வந்து நமக்கு அங்கே கரண்ட் ஃப்ளோ நடக்கணும் இந்த சர்க்யூட்டில். ஸோ அப்போது நமக்கு வோல்டேஜ் என்ன? 7.2 வோல்ட். ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் என்ன? ரெசிஸ்டன்ஸ் இங்கே வச்சுருவோம். கரண்ட் இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆகி நமக்கு 10 மில்லியம்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி, ஸோ 7.2 டிவைடட் பை 10 மில்லியம்ஸ்
பண்ணோன்னா ரெசிஸ்டர் வேல்யூ நமக்கு 720 ஓம்ஸ் நமக்கு இதோட ரெசிஸ்டர் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம 720 ஓம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த சர்க்கியூட்டில் எனக்கு இந்த 720 ஓம்ஸ் நான் இந்த எல்இடிக்கு சீரீஸான ரெசிஸ்டர் நம்ம போட்டோன்னா எனக்கு இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ நடக்கும்னா 10 மில்லியம்ஸ் கரண்ட்டு. அதேமாதிரி எனக்கு அந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் ரெசிஸ்டர் அது வந்து 7.2 வோல்ட்டு. ஓகேவா. எல்இடி வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் வோல்டேஜ், அதாவது வந்து இதை நம்ம ஃபார்வர்டு வோல்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ V(F) போட்டுட்டு 1.8 வோல்ட்டு. இவ்வளோ தான் இந்த சிம்பிள் கேல்குலேஷன். இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோன்றதை இன்னொரு வாட்டி நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஓம்ஸ்லான்றது நமக்கு என்னென்னா V = I/R. நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் வேல்யூவை கேல்குலேட் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு என்ன பண்ணோம், இந்த டோட்டல் வோல்டேஜிலேருந்து எல்இடியோட ட்ராப் வோல்டேஜை மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கரண்ட்டால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா. அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா R = நம்மளோட சப்ளை வோல்டேஜ் மைனஸ் எல்இடியோட ட்ராப் வோல்டேஜ், அதாவது ஃபார்வர்டு வோல்டேஜ் VF டிவைடட் பை நம்ம சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ நடக்கணுன்றது நம்ம முடிவு பண்ணுறது தான். அது இப்போ இந்த எல்இடியோட மேக்ஸிமம் கரண்ட் கேப்பபிலிட்டியை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த கரண்ட்டை வந்து நம்ம ஃப்ளோ பண்ண வைப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த சர்க்கியூட்டில் 10 மில்லியம்ஸ் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது I. ஓகே, அந்த கரண்ட்டு தான் வந்து I. சப்ளை வோல்டேஜ் வந்து நமக்கு 9 வோல்ட்டு, ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்ட்டு டிவைடட் பை 10 மில்லியம்ஸ். ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 7.2 வோல்ட்டு கிடைக்குது. அதை வந்து நம்ம 10 மில்லியம்ஸோட நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 720 ஓம்ஸ். ஸோ இப்படி தான் ஒரு எல்இடி சர்க்கியூட்டில் அதோட சீரீஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இந்த ரெசிஸ்டர் கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம இந்த கேல்குலேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். இப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு பிரெட் போர்டில் இந்த ரெசிஸ்டரு, பேட்ரி, எல்இடியை வந்து நம்ம ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது, இந்த எல்இடிக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த டோட்டலாக வந்து எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம யூஸ் பண்ண கேல்குலேஷனுக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு அவுட்புட்டு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஓகேவா. இப்போ நம்ம இந்த ப்ராக்டிக்கலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 9 வோல்ட் பேட்டரி, அதுக்கப்புறம் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரு, அதுக்கப்புறமா எல்லோ கலர் எல்இடி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மல்டிமீட்டரை வந்து யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா. இதோட கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் எப்படி உங்களுக்கு இந்த ஸ்கிமேட்டிக் சர்க்யூட்டை காமிச்சு சொன்னோம், இதே சர்க்யூட்டு தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 9 வோல்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரோட ஒரு எண்டுக்கும், இந்த 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடியோட பாசிட்டிவ்க்கு போகுது. இந்த எல்இடியோட நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த பேட்டரி டெர்மினலோட நெகட்டிவ்க்கு வந்துடும். ஓகேவா. இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த எல்இடி எரியும். ஓகே, எரியுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மல்டிமீட்டரை வோல்டேஜ் மோடில் செட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் தான். ஸோ அப்போ அதுக்கு நம்ம வந்து இங்கே 20 வோல்ட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட்டோட டோட்டல் வோல்டேஜ், அதாவது இந்த ஸ்கிமேட்டிக்கில் 9 வோல்ட் நான் கொடுக்குறேன்னா நான் இங்கே ஒரு ப்ரோபையும் நான் வைக்கிறேன். பாசிட்டிவ் ப்ரோபை வந்து பாசிட்டிவில் வைக்கணும், பேட்டரியோட பாசிட்டிவ். நெகட்டிவ் ப்ரோபை வந்து நெகட்டிவில் வைக்கலாம், அதாவது எல்இடியோட கேத்தோடில். இந்த நெகட்டிவில் நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த 9 வோல்ட் அப்படின்ற வோல்டேஜ் வந்து நம்ம மல்டிமீட்டரில் பார்ப்போம். ஓகேவா. ஸோ பாசிட்டிவில் இந்த ரெசிஸ்டருக்கு இந்த எண்டில் நான் வைக்கிறேன். ஸோ நெகட்டிவ் வந்து இந்த எல்இடியோட கேத்தோடில் வைக்கும்போது இப்போ நமக்கு இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 9.2 வோல்ட்டு எக்ஸ்பெக்டட் வோல்டேஜ் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த எல்இடிக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்மளோட கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்ட்டு தான். ஸோ இந்த 1.8 வோல்ட் ட்ராப் வந்து இங்கே இருக்குதான்னு பார்ப்போம். எல்இடிக்கு அக்ராஸாக எக்ஸ்பெக்டட் வோல்டேஜ் வந்து 1.8 வோல்ட்டு, மல்டிமீட்டரில் காமிக்கிறது 1.86 வோல்ட்டு. ஸோ இது டாலரன்ஸ் தான். ஸோ இப்போது நமக்கு இங்கே கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட்டு, எல்இடிக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 1.8 வோல்ட்டு. ஸோ இங்கே நமக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டட் கேல்குலேஷன் என்ன, வோல்டேஜ் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 7.2 வோல்ட்டு. இந்த வோல்டேஜ் தான் நமக்கு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாகவும் வரும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 7.39
ஓகேவா? அதாவது ஏன் இந்த 7.39 காமிக்குதுன்னா, நமக்கு இன்புட் வரதே வந்து பார்த்தீங்கன்னா 9.2 வோல்ட் தான் வருது. 9.2, 9.3 தான் வருது. ஸோ இந்த ட்ராப் வோல்டேஜ் எல்இடியோட ட்ராப் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.8286 வருது. ஸோ இதை அப்படியே மைனஸ் பண்ணி நமக்கு அந்த ட்ராப்லாம் போக இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற ட்ராப் வந்து நமக்கு 7.3. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட கால்குலேஷன் போட்ட மாதிரியே அதே அவுட்புட் தான் இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாகவும் நமக்கு அந்த வோல்டேஜ் ட்ராப் தான் வருது. ஸோ இப்போது இந்த சர்க்யூட் வழியாக இப்போ நமக்கு இந்த ரெசிஸ்டர் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ட்ராப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி. நான் சர்க்யூட் ஒன்றுமே கிடையாது, இதே சர்க்யூட் தான். ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரை நம்ம சீரீஸில் போடணும். எப்படின்னா இந்த 9 வோல்ட் பாசிட்டிவ் வந்து 1K வழியாக போயிட்டு இந்த எல்இடி வழியாக இந்த எல்இடியோட நெகட்டிவ் வந்து மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் ப்ரோபுக்கு போகணும். மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு போயிட்டு க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்போ தான் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து நம்ம மல்டிமீட்டர் மூலமாக மெஷர் பண்ணலாம். நம்மளோட கால்குலேஷன் படி கரண்ட் எவ்வளோ நமக்கு தேவைன்னா 0.0072 ஆம்ஸு, அதாவது 7.2 மில்லி ஆம்ஸு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த சர்க்யூட்டுக்கு இவ்வளோ தான் வந்து கரண்ட் ஃப்ளோவே நடக்கணும். ஸோ மல்டிமீட்டர்லேயும் இதே கரண்ட்டு தான் வந்து காமிக்குதா, இந்த சர்க்யூட்டில் அவ்வளோ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுதான்னு சொல்லிட்டு இப்போ மெஷர் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து 1K ரெசிஸ்டரோட ஒரு எண்டுக்கும் இந்த 1K ரெசிஸ்டரோட இன்னொரு ரெண்டு எல்இடியோட ஆனோடுக்கும் எல்இடியோட கேத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் ப்ரோப் வழியாக போது மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் ப்ரோபில் நம்ம இங்கே கொடுத்துருவோம். இப்போ நான் கொடுக்கல, ஸோ இப்போ கனெக்ஷன் கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ் ப்ரோப் வந்து மல்டிமீட்டருக்கு போயிட்டு மல்டிமீட்டர் மூலமாக இந்த நெகட்டிவ் ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட நெகட்டிவ் வழியாக க்ளோஸ் ஆகும் சர்க்யூட்டு. ஸோ இப்படி க்ளோஸ் ஆகும்போது இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ நடக்குதுன்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரில் இந்த டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம இந்த கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரை ஆம்ஸ் மோடில் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை செட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் என்னென்னா 7.2 மில்லி ஆம்ஸு, ஆனால் மல்டிமீட்டரில் காமிக்கிறது 7.46 மில்லி ஆம்ஸு. இது 1 or 2 வோல்ட், அதாவது 0.1 வோல்ட் 0.2 வோல்ட் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது டாலரன்ஸ் தான். ஸோ இது ஃபுல்லாக நெக்லிஜிபிள் தான். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் செக்ஷன் ஃபுல்லாக இந்த எல்இடியோட ரெசிஸ்டர் கால்குலேஷனை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தயவுசெய்து வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, தேங்க்யூ.